திடீர்னு எடு பால எடு டக்குன்னு எடு போலாம். எந்த கிரிக்கெட் விளையாண்டே ஆகணும் இன்னைக்கு. எந்த பிச்சர்ஸுமே சரியில்ல. எந்த பிட்சுமே சரியில்லையா? டேய் என்னடா சொல்லுகிற? அவ்ளோ பிட்ச் இருக்கு, அவ்ளோ பிட்சுமே சரியில்லன்ற? லோ போடு. ஸ்கோரிங் கேமு, அவுட்ஃபீல்டு நல்லா இல்ல. இத்தனைக்கும் மழை கூட பெய்யல. ஆனா அப்படிதான் இருக்கு. ஆஹா! 3 நாளா மழை பெஞ்சுட்டு இருக்கு, மழை பெய்யலன்ட்டு சும்மா இரு அதெல்லாம் கிடையாது. நம்ம எங்க விளையாடலாம். நான் T20 வேர்ல்ட் கப் பிட்ச பத்தி பேசிட்டு இருக்கேன். யூ மீன் வேர்ல்ட் கப் பிட்ச் இன் அமெரிக்கா? எஸ் நியூயார்க். நியூயார்க். ஓ மை காட்! ஆமாப்பா. அது என்னமோ ரொம்ப மோசமா தான் இருக்கு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க விளையாட பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தேன். பேட்ட ஒழுங்கா புடிங்க. முழுக்க முழுக்க எல்லாமே கண்காட்சிக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சீரியஸா எடுத்து நான் என்னமோ வந்து எம்.எஸ். தோனினோ, இவன் என்னமோ வந்து ஜஸ்பிரீத் பும்ரான்னு நெனச்சிடாதீங்க. அமெரிக்கால வந்து கிரிக்கெட்ட ப்ரோமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு T20 வேர்ல்ட் கப் அங்க நடத்தலாம்னு பிளான் பண்ணாங்க. அண்ட் முக்கியமா நியூயார்க்ல சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, மெயின் சிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சொல்லு. நடத்தலாம். ஏன்னா அப்பதான் பெரிய கிரவுட் வருவாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய ஸ்டேடியம் அமைக்கணும். அது மட்டும் இல்லாம நல்லா கஜானா கட்டுரும் அப்படின்னு நெனச்சாங்க. இருங்க நான் இன்ட்ரோ குடுத்துறேன். இன்ட்ரோலாம் குடுக்கலாம் சொல்லு. சோ ஓகே. அப்படி இருக்கிறப்போ, ஆனா அது அமெரிக்கா பண்ணணும்னு நெனச்சது, அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ம். ஏன்னா, அந்த நியூயார்க் பிட்ச் வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமா இருக்கு. இப்படி ஒரு பிட்ச் இருந்தா வேலைக்கு ஆவாது. இது ஏன் இந்த மாரி நடந்திருக்கு? நியூயார்க்ல என்ன பிட்ச் வந்து போட்டிருக்காங்க? இன்னைக்கு அந்த வந்து பேட்ஸ்மேன் வராங்க. கை வலிக்குது. எவ்வளவு அந்த கிரவுண்ட் ஏன் அப்படி இருக்கு? அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச் அண்ட் நியூயார்க்ல நடக்கிற மத்த போட்டிகளுக்கும் இங்க டெரரிஸ்ட் த்ரெட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதெல்லாம் என்ன நியூஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். பா பா வெல்கம். ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஸோ T20 வேர்ல்டு கப் ஒரு பக்கம் வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும் போது எல்லா மேட்சுமே வந்து என்னடா அது ஐபிஎல் பார்த்த மாதிரியே இல்லையே, அங்கெல்லாம் வந்து 250 200 அடிக்கிறாங்களே, அங்க போனா 60 70 100 தான் வருது, 150 வருதே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் மைதானம் மட்டுமே தான். எப்பயுமே ஒரு கேம் விளையாடுறோம்னா நமக்கு பக்கபலமா இருக்குது ஸ்டேடியம் தான். ஸோ ஸ்டேடியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா மேட்ச் ஆட முடியும். ஒன்னு பவுலருக்கு சாதகமா இருக்கணும், இல்ல பேட்ஸ்மேன் சாதகமா இருக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தா பிச்சு போட்டவனுக்கு மட்டுமே சாதகமா இருக்கு. ஏன்னா யாரும் பக்கமும் திரும்ப மாட்டுது. So அதனால வருத்தமா இருக்கு எனக்கு. அதான் இந்த நியூயார்க் கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் நாசோ கவுண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்ல நடத்தணும். இந்தியா வைஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு நிறைய கிரவுட் வரும். 30,000 பேருக்கு மேல உட்கார வைக்கணுங்கிறதுக்காக டெம்பரவரியா ரெடி பண்ண ஒரு ஸ்டேடியம் தான். ஆமா 100 நாள்ல அவசர அவசரமா ரெடி பண்ணாங்க. அண்ட் இங்க பாருங்க 8 போட்டி தான் நடக்க போகுது அந்த கிரவுண்ட்ல. ஆனா அதுல நடத்தி முடிச்சுட்டு எல்லாத்தையும் உடைச்சு தூக்க போறாங்க. தூக்க போறாங்க. அவ்வளவுதான். செட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. அதாவது தமிழ் சினிமாவுல ஒரு பாட்டு எடுக்கணுன்றதுக்காக ஒரு படத்தை எடுக்கணுன்றதுக்காக ஒரு படத்தோட லொகேஷன் ஒன்று வேணும், வீடு மட்டுமே வேணும் அப்படின்றதுக்காக ஒரு செட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. ஆனா வேர்ல்டு கப்புக்கே செட்டு போடுற நிலைமைக்கு நமக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நீ சொல்ற மாதிரி உண்மைதான். நான் கிட்டத்தட்ட எதுக்காக சொல்றேன்னா, அந்த கிரவுண்டோட லாஸ்ட் அந்த சர்க்கிள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராஸ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவுட்ஃபீல்ட்ல பால் போகிறதே ஸ்லோவா, துருவ எரிஞ்சா கூட அது பவுண்டரி போகாது போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. அதனாலே வந்து நான் அதை அக்செப்ட் பண்றேன் நிதிஷ். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா vs அயர்லாந்து மேட்ச்லயுமே பார்த்தேன். ஸ்டெர்லிங் அடிக்கும் போதெல்லாம் அது பவுண்டரி மாதிரி நினைச்சோம். அது பார்த்தா 3 அவர்லாம் 3 ஓட விடலாமா? அது மட்டும் இல்லாம அயர்லாந்து பேட்ஸ்மேன், இந்திய பேட்ஸ்மேன்ல ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் சில பேருக்குலாம் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த பிட்ச்ல இருக்கிற அன்ஈவன் பவுன்ஸ், டென்னிஸ் பால் பவுலர் காரணம் பவுன்ஸ். நினைக்காதீங்க. சிராஜ் சொல்லிருப்பாருன்னு சொன்னீங்களே அத சொல்லுங்க. சிராஜ் என்ன சொன்னாரு, திடீர்னு நல்லா போறான்ல அப்படின்னாரா, டேய் பிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ரோஹித் சர்மா. இருக்கலாம் அப்படின்னு வச்சிட்டு இருக்காரு அவரு. சோ எஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப உடனே சொன்னாரு, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் விராட் கோலி கேப்டன்சில ஆடுறேன்னு சொல்லிட்டு. இவர் பார்த்து என்ன ப்ரோமோட்டே பண்ண மாட்டேன்றான்னு சொல்லிட்டு போனாரு. உண்மை என்னன்னா பிச்சு தாங்க. பிச்சு வந்து கிட்டத்தட்ட யாருக்குமே சாதகமா இல்ல. எந்த டீம் இது வரைக்கும் விளையாண்ட வரைக்குமே எல்லா டீமுமே ஓவரால் சொல்ற விஷயம் என்னன்னா, பிட்ச் வந்து எங்களால பிரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்றாங்க. சோ இந்த மாதிரி வேர்ல்டு கப்பை வந்து நீங்க அமெரிக்கால நடத்தி அமெரிக்கா வந்து ஒரு கிரிக்கெட் வந்து பெருசா கொண்டாடணும், பெருசா தெரிய வைக்கணும்னு நினைக்கும் போது ஆர்வம் நல்லா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ஆர்வத்தோட சேர்ந்து வேலையும் செம்மையா பார்த்திருந்தீங்கன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். வேற லெவல்ல பேசப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இடம் கிடையாது. ஆல்ரெடி அமெரிக்கால மொத்தமா 3 ஸ்டேடியம்ல ப்ளே பண்ண போறாங்க. ஒன்னு டாலஸ், சோ அங்க ஒன்னு, புளோரிடால ஒன்னு. ரெண்டுமே ஆல்ரெடி கிரவுண்ட் இருக்கு. அங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி இந்தியால அங்க ப்ளே பண்ணிருக்காங்க. சொல்லாரா எனக்கு ஆரணமாயிரம் படத்துல சூர்யா சொந்தாலும் அமெரிக்கானு தெரியும்டா. சரி ஓகே. நியூயார்க்ல இப்ப கட்டினது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரரியான ஒரு ஸ்டேடியம் தான். அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க கிரிக்கெட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாதுங்கிறதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல அந்த ஸ்டேடியம் ரெடி பண்றதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி செட்டு போட்டுக்கிட்டாங்க. அந்த செட்டு போட்டதுனால தான் பெரிய பிரச்சனையே இப்போ. என்ன அப்படின்னா அந்த டகோமா 31 அப்படிங்கிற ஒரு கிராஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அவுட்ஃபீல்டுக்கு. என்னப்பா? டகோமா 31 அப்படிங்கிற ஒரு கிராஸ். மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான். ஓகே. ஐயோ! அது எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டான கிராஸ். அண்ட் புளோரிடால வச்சு அத வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து டிராப் இன் பண்ணாங்க. அதாவது இங்க ரெடி பண்ண முடியாது. ஏன்னா நியூயார்க்ல வந்து ஒரு 100 நாள் முன்னாடினா அப்ப வந்து ஃபுல்லா வின்டர், கிளைமேட் சரியில்ல அப்படிங்கிறதுனால இங்க எதுவுமே ரெடி பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம இன்டோர் ஸ்டேடியம் ரெடி பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி புளோரிடாவுல ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சாங்க. அப்படி பண்ணது தான் இந்த கிரவுண்ட் நியூயார்க் ஸ்டேடியம். அதனால தான் பந்து போக மாட்டுது. ஆமா.
ஆனா இந்த மாதிரி ரெடி பண்ற மேக்ஸிமம் பிச்சர்ஸ், அதாவது டிராப் இன் பிச்சர்ஸ் எல்லாமே பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். கண்டிப்பா கிராக் விடாது, உடையாது, ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கும்னு நம்புனாங்க. ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது பிட்ச் அப்படின்னா ஒன்னு ஃபாஸ்ட்க்கு ஹெல்ப் பண்ணும், இல்ல ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணுது. பேட்ஸ்மேனுக்கு பால் வர மாட்டேங்குது. இல்ல ஓடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சம்டைம் இழுத்துட்டு போய் அதுவா ஓடுது, சர்க்கிள்லாம் விடுறாங்க, நீங்க போய்க்கிறாங்க. சோ இந்தியாவுக்கு மட்டுமே இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் 3 போட்டி இருக்கு. ஆல்ரெடி இந்தியா அயர்லாந்து கூட ஆடிட்டாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட ஆட போறாங்க. அண்ட் இந்தியா பாகிஸ்தான் தான் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. அந்த ஸ்டேடியம் பத்தி ஒரு விஷயம் சொல்லு நிதிஷ். அந்த ஸ்டேடியம் கிட்டத்தட்ட வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் இந்தியா அயர்லாந்து மேட்ச் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட மும்பைல இருக்க வான்கடே ஸ்டேடியம் அளவு தான் அது. அதே அளவுக்கு நம்முடைய ஆடியன்ஸும் உட்காருவாங்கன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு பேர் உட்காரலாம் அந்த மேட்ச்க்கு? ஒரு 30,000 பிளஸ் உட்காரலாம். 30,000 பிளஸ் இவ்வளவுதான் உட்காரலாம். பட் டிக்கெட்டோட விலை ரொம்ப இது அங்க அதிகம். ஏன்னா இது மத்த கிரவுண்ட் இருக்குல்ல, டாலஸ் அண்ட் புளோரிடா, அங்க வந்து 7,000 டைம் தான் உட்கார முடியுங்கிறதுக்காக. சோ இத்தனை பேர் இந்தியா பாகிஸ்தானுக்கு பெரிய கிரவுட் வரும், அவங்களாம் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இது ப்ரோமோட் காசுக்காக வந்து இந்த கிரவுண்ட வந்து கட்டினாங்க. எஸ் டெஃபினெட்லி எஸ், இதான் உண்மை. ஆனா நினைச்ச அளவுக்கு கிரவுட் வரும்னா கண்டிப்பா வரும். இந்தியா அயர்லாந்து போட்டிக்கே பாத்தீங்களா அவ்வளவு கிரவுட் இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு அதை விட அதிகமா வரும். அண்ட் அதுல இருந்தே அப்படியே அடுத்த கண்டென்ட் குள்ள போவோமா? எஸ், என்ன சொல்லுங்க. அடுத்த கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போற மேட்ச்ல ஒரு டெரரிஸ்ட் த்ரெட் இருக்கு. எஸ், டெரரிஸ்ட் வந்து நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு த்ரெட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வீடியோ பண்ணப்ப கூட அப்படிதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. அது யாருன்னு விசாரிச்சு பார்த்தா எம்டியா. அவனுக்கு 2 பேரும் வீடியோ பண்ண கூடாது, முதல்ல கேமரா ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சரி ஓகே, இந்த கண்டென்ட்க்குள்ள வரேன் நானு. இந்தியா பாகிஸ்தான் எங்க நடந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது நார்மல் தான். அவங்க எந்த கண்ட்ரில போய் ப்ளே பண்ணாலுமே, அது யுஎஸ்ஏவா இருக்கட்டும் இல்ல எனக்கு என்ன திரும்ப இருக்குன்னா 2025 சாம்பியன் டிராபி பாகிஸ்தான்ல நடக்க போகுது. அங்க இந்தியா போக மாட்டாங்க. அதான் அது என்ன பண்ண போறாங்க, துபாயில ஆட வைப்பாங்கன்னு ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மான பிரச்சனைடா பாகிஸ்தானுக்கு. ஆமா, அவங்க மட்டும் வந்து துபாயில ஆட்டு போவோம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பட் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம அதுல பார்க்கலாம். ஓகே, இந்த இதுக்குள்ள அதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எங்க நடந்தாலுமே இந்த டெரரிஸ்ட் த்ரெட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் அமெரிக்காவுக்கே அவங்க த்ரெட் கொடுத்திருக்காங்கன்னா பெரிய ஆளுங்க தான். அவ்வளவுதான். ஏன்னா அவங்கள தொட்டுட்டு வெளியில எங்கேயும் போயிட முடியாது. அவங்க தான் அடிச்சு நொறுக்குறது அவங்க பெரிய ஆளுங்க. இப்போ வந்து நியூயார்க் ஸ்டேடியமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. ஃபுல்லா பவுன்சர்ஸ் வச்சிட்டு இந்தியன் பிளேயர்ஸும் பாகிஸ்தான் பிளேயர்ஸும் உள்ள வர போறாங்க. யார் ஓபனர் தெரியாது, யார் ஃபீல்டர் தெரியாது, யார் ஆடியன்ஸ் தெரியாது. அங்கனா சினிமா செலிபிரிட்டியா பவுன்சர் வச்சு. ஆமா, இப்ப பாதுகாப்போட தான உள்ள போணும். பாடிகார்ட். ஓ சரி, எப்படி வேணா வச்சுக்கோ, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பாடிகார்ட்ஸ் வச்சுக்கோ. பாடிகார்ட்ஸ் இப்ப விராட் கோலி ரோஹித் சர்மா ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்க, பின்னாடி 10 பாடிகார்ட்ஸ் வருவாங்க. இவங்க யாரா அவனுங்க உள்ள வராங்கன்னு நினைப்பாங்க. மேபி விராட் கோலி ஒரு ஆஃப்ல கட் பண்றாருன்னு வச்சுக்கோ, கவர் டிரைவ் போறாருன்னு வச்சுக்கோ, அவங்களே தடுத்து நிறுத்தி பாடிகார்ட்ஸ், சார் பால் சார், ஏன்டா அது கவர் டிரைவ்ல 4 போய் இல்ல சார், 4ல போனாங்க யாராவது உங்களுக்கு தூக்கி அந்த பாலால அடிச்சாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா என்ன பண்றது? இது வந்து ஓவர் திங்கிங். ஃபுல் பாதுகாப்பு. விராட் கோலி மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு இந்தியன் டீம் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அதான் இந்த அளவுக்கு, ஐ மீன் இந்தியன் போலீஸ் அளவுக்கு அவங்க வந்து இதுவா இருக்க மாட்டாங்க, சாஃப்டாலாம் செம்ம டெரரா இருப்பாங்க. அது வந்து ரோஹித் சர்மாவோட ஃபேன் ஒருத்தர் வந்து அவரை மீட் பண்ண வந்திருப்பாரு, அவரை போட்டு துவைச்சிருப்பாங்க அமெரிக்கன் போலீஸ். சோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குள்ள டிஃபரன்ஸ். அமெரிக்கா வந்து எதுக்கத்தான் அடிப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்க நாட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க, உங்களோட சேஃப்டி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூயார்க்ல நடக்கிற எல்லா போட்டிகளுக்கும் போலீஸ் ஸ்னைப்பர்ஸ் வந்து பாதுகாப்புக்கு வராங்க. அந்த ஃபுல் செக்யூரிட்டியோட தான் மேட்சஸ் அப்படிங்கிறது ப்ளே பண்ணப்படுது. மொத்தமா 8 போட்டிகள் அங்க நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுல 3 வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஒரு போட்டி மட்டும் இந்தியா வந்து கனடா கூட வெளியில ஆடுறாங்க, வேற ஒரு கிரவுண்ட்ல, ஐ மீன் அமெரிக்காவிலேயே. சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 போட்டிகள் எப்படி வரப்போகுது, திரும்பவும் லோ ஸ்கோரிங் மாதிரி தான் என்ன நடக்கும். ஏன்னா ரோஹித் சர்மாவே சொல்லிட்டாரு, இது வந்து டெஸ்ட் மேட்ச் பிட்ச் மாதிரி இருக்கு, அதுக்கு டெஸ்ட் மேட்ச் நாங்க எப்படி ஆடுறோமோ அப்படிதான் ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானை பெருசா நம்பி ப்ரொமோட் பண்றதுக்காக T20 வேர்ல்டு கப்ல கொண்டு வந்து நியூயார்க்ல வச்சாங்க. அந்த போட்டியும் இதே மாதிரி 70 ரன் 80 ரன்ல முடிஞ்சு. யோசிச்சு பாரு, இந்தியா 60 ரன் அடிக்கிறாங்க 9 விக்கெட்டுக்கு 20 ஓவருக்கு. இப்ப பாகிஸ்தான் 60 ரன் அடிக்கிறது தடுமாறி இருந்தாங்கன்னா செமையா இருக்கும்ல. இல்ல அது நல்லா இருக்கும். ஆனா இப்ப எப்படின்னா பழகிட்டாங்க, 6-4 போகணும், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 70 ரன் வரணும், இப்படி பழகிட்டாங்க. என்ன வரமாட்டுதானா அங்க முடிஞ்சா? சரி, நாளைக்கு உங்க அம்மா கூட்டு வா, பேரண்ட்ஸ் மீட்டிங். எதுக்கு? நீ மட்டும் நல்லா எழுதி படிச்சுட்டு வந்துருக்கிற, அதை பத்தி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, போய் கூட்டு போ. சரி ஓகே ஓகே மக்களே. சோ எஸ், இந்த வீடியோ பாருங்க, கமெண்ட போடுங்க தயவு செஞ்சு, மறக்காம நம்ம சேனலை என்ன கமெண்ட் சொல்லுங்க, வேற எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் எங்களோட காம்போல அப்படிங்கறத போடுங்க. வீடியோவே வேணானாலும் அததான் முதல்ல போடுவாங்க. இப்ப தேவையில்லாம அவர் ஆசிக்கு அவ்வளவுதான் போன் எடுத்து டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆசிக்கு பா தைரியமா நல்லா இருக்கிறான், 2 இடத்துல வேலை கிடைச்சிச்சு அவனுக்கு, அந்த தைரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, பை.